வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ISR சத்யவேலன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ஒரு ஆம்ப் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்ப் வந்து DSP கிட்டு போட்டு ஆப்டிக்கல் கோஎக்சல் DTS டால்பி இந்த இது எல்லாம் வர்ற மாதிரி வந்து இந்த ஆம்ப் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாலெல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். ஒரே ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல். இது பேஸ் ட்ரிபிள், அதாவது வந்து மற்றதுலாம் இப்போ நம்ம DSP கிட்டோ ஏதோ போட்டோம்னா பேஸ் ட்ரிபிள் தனியாக வைக்கிறது இல்லை. ஆனால் இதில் வந்து ட்ரிபிள் நிறையா பேர் வேணுங்கிறாங்க. ஏன்னா அதில் ட்ரிபிள் கம்மியாக வருது. நம்ம தமிழ் பாட்டில் வந்து மீடியம் சாங்ஸ் கேட்கறதுக்கெல்லாம் இதில் வந்து ட்ரிபிள் பத்தலை அப்படிங்கிறதுனால வந்து இதில் வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறோம். இது வந்து பென்ட்ரைவர் ஸ்பாட். ஃப்ரண்ட்டில் வந்து இவ்வளவு தான் ஆப்ஷன்ஸு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல குவாலிட்டி இருக்கும். இந்த DSP கிட்டில் வந்து DTS IC ஒரிஜினல் போட்டுக்கிறதுனால வந்து நமக்கு வந்து சாங்ஸ் டெலிவரியாக இருந்தாலும் சரி அல்லது பிக்சர் பார்க்குற டெலிவரியாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து நல்ல முறையில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான். இனி பேக்கில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து AC இன்புட், அதாவது வந்து கம்ப்யூட்டர் சாக்கெட் போட்டு இதை வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பேக்லேயே இருக்குது, ஃப்ரண்டில் இல்லாமல் பேக்லேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்கோம். இது வந்து கூலிங் ஃபேன் எப்போ மாதிரி பனாமா சாக்கெட் போட்டு, உறுதியான பனாமா சாக்கெட், நல்ல குவாலிட்டியான சாக்கெட் போட்டு 6 சேனலுக்கு வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது DSP கிட்டில் வந்து ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 ஆக்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கோஎக்சல் 2 ஆப்டிக்கல் 2 கொடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து HDMI ஆப்ஷன்ஸ் கிடையாது. HDMI ஆப்ஷன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, கிட்டத்தட்ட HDMI ஆப்ஷன்ஸை வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இந்த கோஎக்சல்லையும் ஆப்டிக்கலுமே அதுலேயே அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வரும். அதனால் பேக் சைட்லேயும் வந்து நீட்டாக ரொம்ப கொசன்னு இல்லாமல் இது பண்ணியிருக்கோம். இனி வாங்க உள்ளே என்னென்ன சாமான் போட்டு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோங்கிறத வந்து உள்ளே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்சில் இருந்து நம்ம வந்து இது வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் போர்டுக்கு கொடுத்துருக்குறோம். சாஃப்ட் ஸ்டார்ட் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சாஃப்டாக ஆன் ஆகும். அதாவது வெளியிலேருந்து பவர் சில நேரங்களில் அதிகமாக வரும், சில நேரங்களில் கரண்ட் போயிட்டு திரும்ப வரும்போது வோல்டேஜ் அதிகமாக வரும். அந்த நேரத்துலையும் சரி, இல்லை ரன்னிங்லேயே கரண்ட் கூட வந்தாலும் சரி, கொஞ்சம் சாஃப்டாக இது வந்து நம்மளுக்கு வந்து டெலிவரி வந்து அவுட்புட்டு AC வந்து சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் போர்டு. அடுத்தாப்புல டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்தீங்கன்னா 32032 10 ஆம்பியர் கரெக்டான ஆம்பியர், 10 ஆம்பியர் டெலிவரி அதே ஆம்பியர் இருக்கும். அதே மாதிரி 12012 ஒரு டேப்பு, அதே மாதிரி 01207 இந்த 07 வந்து நமக்கு வந்து ஃபேனுக்கு ரெக்டிஃபைர் பண்ணி வந்து ஃபேனுக்கு கொடுத்துட்றோம். அப்புறம் வந்து 012 இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம VU மீட்டருக்கு வந்து 12 வோல்ட்டுக்காக ரெகுலேட் பண்ணி அங்கே கொடுத்துருக்குறோம். அடுத்து 12012 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம DSP கிட்டுக்கு சப்ளைக்காக அதிலிருந்து நம்ம எடுத்துருக்குறோம். இதனால வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தே வந்து நம்ம எல்லாத்துக்கும் தேவையான வோல்ட்டை வந்து நம்ம எடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5 சேனல் போர்டு, APYயோட 5 சேனல் போர்டு. இதில் வந்து ஒரு சேனல் சென்டருக்கு மட்டும் வந்து நம்ம தனியாக போர்டு வச்சு கொடுத்துருக்குறோம். இது வந்து நம்ம வந்து ட்ரிபிள் எஸ்ஸில் வந்து நமக்கு வந்து இது ஃபெட்டு போட்ட ஆம்ப் வச்சு இதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 2L சப்பு போட்டுக்கலாம், அதாவது வந்து பேரல் பண்ணி 2 சப்பு போட்டுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து இதுவும் APY தான் போட்டு அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். APYயில் வந்து நம்ம இதில் போட்டுக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப் அவுட்டு, 4 சேனல், சாஃப்ட் ஸ்டார்ட்டு. இது வந்து 2 சப்பு வந்து பேரல் பண்ணி போடலாம். ஒரு சப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 250 வாட்லேருந்து 300 வாட்ஸ் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் 2 சப்பு வந்து பேரல் பண்ணி போட்டிங்கன்னா மொத்தம் இது சப்பு மட்டுமே 500 வாட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி 4 ohms யூஸ் பண்ணலாம். ஆனால் 4 ohms யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் வால்யூம் வச்சாலும் அதிகமான சவுண்ட் இருக்கும். அதே மாதிரி
கொஞ்சம் நாய்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து 8 ohms தான் இதில் வந்து யூஸ் பண்ணணும். நாங்கள் 8 ohms தான் இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்பீக்கருமே 8 ohms இருக்கணும். நம்ம சப்பு மட்டும் வந்து 4 ohms இருக்கலாம். ரெண்டு பேரல் பண்ணும்போது 2 ohms ஆகும்போது இது வந்து உங்களுக்கு 500 watts அவுட்புட் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கெய்னர் போர்டு. இது வந்து இப்போ இது ஏபிஒய் இல்லாமல் இது ஒரு கம்பெனி, ஆர்வி கம்பெனி. இது வந்து இப்போ அசம்பிள் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கத்தாமல் ரொம்பவும் ஸ்லோவாக இல்லாமல் நைஸான சவுண்டு, அதாவது சவுண்டு கிளாரிட்டியும் இருக்கும். மற்ற கம்பெனியோட நம்ம கெய்னர் போட்டோம்னா ஒன்லி கெய்னர் தான், அதாவது வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். இது வந்து அப்படி இல்லை, சவுண்டோட குவாலிட்டியும் இதில் வந்து நல்ல முறையில் இருக்கும். அதனால் இதில் வந்து இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்டபிள் போர்டு, அல்ட்ரா டிஜிட்டலோட பேஸ்டபிள் போர்டு போட்டு இதில் மிட்டம் நல்ல முறையில் இருக்கிறதுனால அதை போட்டு பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு குட்டி போர்டு, சின்ன போர்டு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் போர்டில் எல்லாம் யூவி மீட்ரு வியூ மீட்ரு யூஸ் பண்ணுறோமா, அதுக்கு வந்து கெய்னர் பத்தாது. இதிலேருந்து போகிற சிக்னலோட கெய்னர் பத்தாது. ஆகையினால இதுக்கு கெய்னர் போர்டு போட்டு இதிலேருந்து வந்து நம்ம வந்து வியூ மீட்டருக்கு வந்து கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே பண்ணியிருக்கிறதெல்லாம் இதுதான். இதில் கெப்பாசிட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 15,000 மொத்தம் 30,000 கெப்பாசிட்டியோட இதை வந்து போட்டிருக்கிறோம். இதுவும் வந்து ஏபிஒய் போர்டோட சேர்ந்தது தான். அதனால் வந்து இதில் எல்லாமே இப்போ 75% காம்பனன்ட்ஸ் வந்து ஏபிஒய் யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தேஜஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 10 ஆம்பியர் 32 வோல்ட் மாத்திரமே 10 ஆம்பியர் அவுட்புட் கொடுக்குது. மற்ற எல்லாம் ஒரு 2-3 ஆம்பியர். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 13 ஆம்பியர், டோட்டல் ஆம்பியர் வந்து 13 ஆம்பியரில் வந்து இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ஒர்க் ஆகுது. அவுட்புட் ரிசல்ட் வந்து அருமையாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து டால்பி ஐசி போட்டுக்கிறதுனால இதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த செட்டு வேணும்னு விரும்புகிறவங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். இது வந்து ரேட்டு அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ரேட்டு வந்து உங்களுக்கு இதில் வந்து சொல்ல முடியாது. அதனால் நேரடியாக என்னை தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா இதுக்குள்ளே அந்த டீட்டெயில் ரேட்டு வந்து நான் வந்து சொல்லிடுறோம். மேலும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.